சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. சிம்மம் அப்படின்னாவே மற்றவங்களுடைய கண் பார்வைக்கு அட ராஜா மாதிரி வாழ்றான் அப்படின்னு நினைப்பாங்க. உள்ளுக்குள்ள நாங்கள் பிச்சைக்காரனா வாழ்றது எங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். நிம்மதி இல்லை, சரியான சாப்பாட்டு கூட வழி இல்லாமல், தூக்கத்துக்கு வழி இல்லாமல், எங்கே போகிறது எங்கே வர்றது என்ன பண்ணுறது, யார்கிட்ட போனால் இதுக்கு தீர்வு கிடைக்கும், இந்த கஷ்டம் இப்படியே இருக்குமா, ஏதாவது மாற்றம் வருமா, இந்த ஒரு படத்தில் கரெக்டாக சொல்லுனா வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா, கரெக்டாக பார்த்து சொல்லுப்பா, இங்கேயே இருக்கலாமா இல்லை துபாய்க்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி சிம்மம் என்ன நினைக்குதுன்னா, இங்கேயே இருக்கலாமா, எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமா, இல்லை வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா, எத்தனை நாளைக்கு தான் மற்றவங்களுக்கு தெரியாமல் நம்ம கஷ்டத்தை மறைக்க முடியும், எத்தனை நாளைக்கு தான் மற்றவங்க கிட்ட இப்படியே வீராப்பாவே நிற்க முடியும், அவங்க எப்படியும் நம்மளுடைய கஷ்ட காலத்தை தோண்டி துருவி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு சுற்றிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம் இப்படி. ஆனால் இன்னொரு கூட்டம் சொந்தக்காரங்கிற பேரில் நம்ம எப்படா கீழே விழுவோம், எப்படா நம்ம கத்தி கதறி அழுவோம், குடும்பமே சீரழியும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தை கட்டுக்கோப்பா வச்சுக்கிட்டேன், ஆனால் என்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. இதுதான் சிம்மத்துடைய குமுறலாக இருக்குங்க. ரொம்ப புலம்புறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப உங்கள் வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. உனக்காவது என் நிலமை புரியுதே, போ நல்லா இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. இப்படி வாழ்த்துனா சந்தோஷம், திட்டுனாலும் மன்னிச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய சிம்மத்திற்கு மாற்றமா ஏமாற்றமா அதை அப்புறம் சொல்கிறேங்க. இப்போ தலைப்பை பார்த்துருப்பீங்க, ஒரு உறவால் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது. சிம்ம ராசிக்காரர்களே எழுதி வச்சுக்கோங்க, மே 14ஆம் தேதியிலிருந்து இது உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க தொடங்கும். சொல்லப்போனால் உங்கள் தலைவிதியை மாறும்னு வச்சுக்கலாம். அது சரி, ஆல்ரெடி அந்த ஆளு கிறுக்கி தான் அனுப்பிச்சு விட்டுருக்காரு, இதுல தலைவிதியே மாறுதுன்னு வேற சொல்றியேமா, என்னதான் மாறப்போகுது, அவ்வளவுதானா, வாழ்க்கை முடிஞ்சுதா, எஜ்ஜில் நிற்கிறோம், அவ்வளவுதான் முடிச்சுக்க போகிறோம் அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, அந்த வார்த்தைகளை மறந்துடுங்க. யார் உங்களை கைவிட்டாலும் நவ கிரகங்களில் 8 பேரும் உங்களை 8 திக்கில் இருந்து அடி உதை கொடுத்தாலும் குரு இருக்காரு, உங்களை காப்பாற்ற யார் இருக்கா, அப்படி ஒரு உறவு இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அது குருவாக தான் இருக்குது. குரு உங்களை பாதுகாத்து நிற்கிறாருங்க. அதாவது அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது. சனீஸ்வர பகவான் அவர் எப்படா கேப்பு கிடைக்கும் பூர்லான்னு உட்கார்ந்துட்டுருக்காரு. அதெல்லாம் முடியாது, நாங்கள் அதுக்கு முன்னாடி முந்தி போங்கிற மாதிரி ராகுவும் கேதுவும் ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. மனுஷங்களாயா நீங்கள், இன்னும் எத்தனை பேர் தான் கிளம்பி வரீங்க அப்படிங்கிற மாதிரி சிம்மத்துடைய ஜாதகமே தத்தளிக்குதுங்க. இந்த சமயத்தில் தான் ஹீரோ மாதிரி நம்ம என்ட்ரி கொடுக்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதி குரு பகவான் வராரு. என்ன சொல்றாரு, யாருக்கும் நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். சிம்மம் ஆல்ரெடி பல அள்ளல்கள் பட்டுட்டு அல்லோலப்பட்டு வாழ்க்கை இதோ அதோன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேணாம் தம்பிகளா, பாம்பாவது ஒன்னாவது தலையை திருவி போட்டுருவேன். இதோட உங்களுக்கு ஹெட்டு யாரு, சனீஸ்வர பகவான். எப்பா கொஞ்சம் மெதுவாக தான் ஆரம்பியே, உனக்கு தான் 2.5 வருஷம் டைம் இருக்குல்ல, இப்போ ஏன் அந்த பையனை பிடிச்சி அந்த பிள்ளைய பிடிச்சி வாட்டணுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி பேசினா எப்படியோ அது மாறிதாங்க குரு பகவான் உங்களுக்கு 8 திக்கில் இருந்து பாதுகாப்பை கொடுக்கிறார். அது எப்படி என்னங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் 14ஆம் தேதி முதல் உங்களுடைய 11ஆம் இடத்துல அமரக்கூடிய குருவினால இதுவரைக்கும் எல்லாம் இருந்தும் இல்லாம இருந்துச்சு, ஒரு மாதிரி இருக்கு, ஆனா இல்லைங்கிற ஒரு நிலையில அவஸ்தைப்பட்டுட்டு வந்த நிலை மாறுதுங்க. அதாவது சிம்மம் என்ன பண்ணுவீங்க, எடுத்த காரியத்தை உண்ணாமல் உறங்காமல் முடிக்கும் வல்லமை கொண்டவங்க, தன்மானத்தோடு வாழணும்னு நினைக்க கூடியவங்க, தலையை கூட வெட்டி வச்சிடறேன், என் தன்மானத்தில் கை வைக்காதீங்க, இதுதான் சிம்மம் உறக்க சொல்லக்கூடிய ஒரு குரல். இதோட சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க, தலைமை பண்பு மிக்கவங்க, தன்னை நம்பியவங்களை கைதூக்கி விடக்கூடிய எதிரிகளுக்கு கூட வாழ்நாள் முழுவதும் உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதே போல யாராவது ஒருத்தன் இவனை ஒதுக்கிட்டா அவங்கள வாழ்நாள் முழுக்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம். இது மட்டும் இல்லைங்க, சாதனையாளர்களா வலம் வரணும், அந்த வரிசையில முதல் இடம் பிடிக்கணும். இதற்காக துடிக்கும் நெஞ்சம் கொண்டவங்க சிம்மராசி. நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, இவ்வளவு ஒரு உயர்வான தகுதி தராதரம் வச்சுக்கிட்டு ஏன்பா சிம்மம் இன்னுமே கஷ்டப்பட்டு இருக்கோம்
ஏங்க எங்களுக்கு பயன்படுத்துறதுனா சுற்றி முற்றி எல்லாருக்குமே எல்லாமே செஞ்சுட்டு திரும்பி பார்த்தா எங்களுக்குன்னு ஒன்றுமே மிஞ்சலையே, அதனால தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். குரு ஏதோ நல்லது பண்ணுவார்னு சொன்னியே, அது என்னன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா? சொல்லிட்டா போச்சுங்க. முதல்ல அந்த குரு யாருங்க? ஆதி பரம்பொருளாகிய இறைவன் தன் சக்தியை பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு 3 அம்சங்களாக படைத்தார். பிரம்மதேவர் படைப்பு தொழில தனக்கு உதவிகரமாக இருக்க சப்தம ரிஷிகளை உருவாக்கினார். அந்த 7 ரிஷிகள் மூலம் மனித இனமும் தோன்றுச்சு, அசுர இனமும் தோன்றுச்சு. அந்த 7 ரிஷிகள்ல ஆங்க ரிஷி முனிவரின் மகன் தான் இந்த பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய வியாழ பகவான். அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி முழு சுப கிரகம்னு பெயர் எடுத்தவர். அதாவது ஒட்டுமொத்த பெருமைக்கும் ஒரே கிரகம் இவர் தாங்க. பிரகஸ்பதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இந்த தேவர்களுக்கு எல்லாமே தலைவர். இவர் நம்ம வாழ்க்கையில 2 விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். தனம்னு சொல்லக்கூடிய பணத்துக்கும், புத்திரம் சம்பந்தம்னு சொல்லக்கூடிய குழந்தை செல்வத்துக்கும் இவர் தான் சர்வ வல்லமை பெற்ற கிரகம்ங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல்வேறு விதமான ஆதிக்கங்களை கொண்டவர். ஞானம், கூர்ந்த மதிநுட்பம், மந்திர யோகம், நிதித்துறை, நீதித்துறை, வங்கி, கல்வி, வேத உபதேசம் போன்ற எல்லாமே குருவுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது. இவருடைய அருள் இருந்தா இந்த எல்லா துறைகளிலுமே நீங்க பிரகாசிக்க முடியும். குறிப்பா திருமணம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் திருமணம் எந்த அளவுக்கு முக்கியமானது இல்லையா? அதற்கு உரியவரே இவர்தான். குருவுடைய பார்வை மட்டும் உங்களுக்கு நல்ல வகையில இருந்துச்சுன்னா திருமணம்ங்கிறது உடனடியா நடக்கும். இப்ப என்கிட்டயே ஒருத்தர் ஜாதகத்தை தூக்கிட்டு வராரு, அம்மா திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜாதகத்தை வாங்கி நாங்க பார்க்கக்கூடிய இடம் குருவுடைய பலம் தான் பார்ப்போம். அவருடைய பார்வை எங்கெங்க இருக்கு, ஏன் திருமணம் தடைபடுது, அதை தான் கணக்கிட்டு நாங்க அதுக்கான பரிகாரத்தை சொல்லி அனுப்பிச்சிடுவோம். ஸோ அந்த வகையில குருவை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பலம் உங்களுக்கு பலத்தையும் ஏற்படுத்தும், விருத்தியை ஏற்படுத்தும். ஸோ குருவை சர்வ தோஷங்களை நிவர்த்தி பண்ணுங்க. குருவுக்கு 5, 7, 9 இந்த பார்வைகள் இருக்கு. அதாவது குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடங்களை அவர் பார்த்துட்டாருன்னா 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் ரொம்ப சிறப்பான பார்வைகளாகும். இந்த பார்வை இருந்துட்டா போதும், உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலியை பார்க்கவே முடியாதுங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில சிம்ம ராசிக்கு இவருடைய பார்வை எங்கெங்க விழுது, இதன் காரணமா உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றம் நிகழப்போகுது பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்துல அமர்வதனால சகல விதங்கள்லயுமே நன்மைகள் நடக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டாகும். உறவுக்காரங்க எல்லாம் வழிய உறவாடுவாங்க. எத்தனை நாள் என்ன பண்ணாங்க, ஒதுக்கி வச்சாங்க, நம்மள போய் வழிய பேச ஆரம்பிச்சாலும் நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி ஒரு மாதிரி மரியாதை குறைவா நடத்தினாங்க. எவ்வளவு நெருங்கிய சொந்தமாவே இருந்தாலும் நம்மளை தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. ஆனா இனி அது மாறுதுங்க. அவங்களே வழிய பேசுவாங்க. ஆனா அவங்கள நீங்க ஒதுக்க மாட்டீங்க, உறவாட தான் செய்வீங்க. ஆனா பழைய மாதிரி இருக்காது. அதே போல வெளி இடங்கள்ல முதல் மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். உடன்பிறப்புகள், சகோதரனோ சகோதரிகளோ அவங்க வகையில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதே போல குறிப்பா மூத்த சகோதரர் வகையில ஆதாயம் உண்டு. அடுத்ததா அரசு காரியங்கள் எல்லாமே விரைந்து முடியும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் பல மடங்கு பெருக போகுது. இப்ப குருவுடைய பார்வை பலன்களை பார்க்கலாங்க. உங்களுடைய 3ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இளைய சகோதரர்கள் வழியில உங்களுக்கு இருந்த அந்த கசப்பு உணர்வு நீங்குதுங்க. சமூகத்துல அந்தஸ்து உயருது. உங்களுடைய முன்னேற்றம் பலரையுமே வேக வைக்கும். இவன்லாம் மேல வரமாட்டான்னு நினைச்சேன், இப்ப பார்த்தாக்க என்னமோ இப்படி வளர்ச்சி அடைந்து நிக்கிறான் அப்படின்னு யோசிப்பாங்க. அதே போல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகுது. அதே போல உங்க ராசியில 5ஆம் வீட்டையும் இவர் பார்க்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்ம ராசி தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு திருமணம் சிறப்பாக முடியும். ரொம்ப நாளா குழந்தைகளுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கோமா, அமையல, இப்ப சிறப்பான வரன் அமையும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் இப்ப கேட்டு வாங்குவீங்க. உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டையுமே குரு பார்க்கிறார். இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்த சோர்வுகள் விலகி மனசுல புது தெம்பு பிறக்கும். எதிர்பார்த்த வகையில பணம் வரும். முடிஞ்ச வரைக்கும் சேமிக்க பாருங்க. சொந்த பந்தங்களுடைய வருகையினால வீடே களை கட்டுங்க. அது போலவே குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தோட போயிட்டு அடுத்து குரு பகவானுடைய நட்சத்திரம் சஞ்சாரம் உங்களின் சுகாதிபதி பாக்கியாதிபதியுமான செவ்வாய்
நட்சத்திரத்தின் குரு பகவான் செல்வதனால எல்லா வகைகளிலுமே வெற்றி உண்டு. தள்ளி போன விஷயங்கள், புதுமனை புகுதல், திருமணம் நல்லபடியா முடியும். அதே போல ராகுவின் நட்சத்திரத்துல குரு பகவான் பயணிக்கிறதுனால கணவன் மனைவி உறவுங்கிறது விட்டு கொடுத்து நடந்து செல்றது ரொம்பவே நல்லதுங்க. அதுதான் நமக்கும் நல்லது. அதே போல வியாபாரத்துல பங்குதாரர்களை பகச்சிக்காம இருக்கணும். உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்திலேயே பயணம் பண்றதுனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். அவருடைய உயர்கல்வி, உத்தியோகம் இது பொறுத்து வெளிநாட்டுக்கு போவாங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும். அதே போல பணப்புழக்கம்ங்கிறது திருப்திகரமா இருக்கும். இதை தாண்டி குரு கடகத்துல பயணம் செய்யறதுனால திடீர் செலவுகள் வரும். அதற்கேற்ற பண வரவும் இருக்கும். குடும்பத்துல நல்லது நடக்கும். குரு பகவான் இதை தாண்டி வக்ர கதியில இருக்கிறதுனால புதிய முயற்சிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. பழைய நண்பர்கள் எல்லாம் தேடி வருவாங்க. ஆனா இந்த நேரத்துல யாரையுமே விமர்சிக்க கூடாது. இதுவே சொந்தமா தொழில் செய்றீங்க, வியாபாரம் பாக்குறீங்க, ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, புதிய முதலீடுகள் செய்வீங்க. கடையை விசாலமான இடத்துக்கு மாத்திப்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உணவு, இரும்பு, புரோக்கரேஜ் இந்த மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கு ஆதாயம் பல மடங்கு உயரும். அதே போல பங்குதாரர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகுது. அதாவது ஏட்டுக்கு போட்டியா ஒரு மாதிரி மன கசப்பு இருந்துச்சு இல்லையா, அது மாறுதுங்க. அடுத்து உத்தியோக பணிகள்ல உங்களை உருக்குலைத்து வந்த மேல் அதிகாரிங்க வேறு இடத்திற்கு மாற்றமாயிருவாங்க. என்ன பண்ணாலும் குத்தம், ஒட்டுமொத்தமா நம்மளை நச்சரிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. எப்படா நம்மளை காலி பண்ணலான்னு யோசிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேவலமான மேல் அதிகாரிகள்லாம் வேற இடத்திற்கு மாறிட்டு போயிடுவாங்க. தள்ளி போன உங்களுடைய பதவி உயர்வு, சம்பள உயர்வு இனி தடை இல்லாமல் கிடைக்கும். அதே போல தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரும். குறிப்பா கணினி துறையில இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து அதிக சம்பளத்துடன் கூடிய அழைப்பு வரும். அடுத்து கலைத்துறையில இருக்கவங்களுக்கு பரிசு, பாராட்டுகள் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல சிறப்பா சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த குரு பயிற்சிங்கிறது ஒட்டுமொத்தமா புதிய அணுகுமுறையால உங்களை வெற்றி பெற வைக்குதுங்க. சோ இப்ப வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி தரக்கூடிய பொது பலன்கள். எனக்கு சொல்லும் போதே ஆனந்தமா இருக்குங்க. அப்ப கேட்கக்கூடிய சிம்ம ராசிக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். இப்ப தனிப்பட்ட முறையில சிம்ம ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே குரு எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறார் தெளிவா தெரிஞ்சுக்கலாமா? முதல் நட்சத்திரம் மகம். நினைச்சது எல்லாமே நடக்குங்க. நீங்க நீதி, நியாயம், நேர்மை தவறாதவங்க. பார்க்கிறதுக்கு எளிமையா இருப்பீங்க. ஆனா செயல்பாடுகள்ல துணிச்சல் தூள் பறக்கும். உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியான குரு பகவான் சப்தமஸ்தானத்துல மிதுனத்துல வருவதனால நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினைச்சபடியே நடத்தி முடிச்சுக்க போறீங்க. தொழில முன்னெடுத்து பார்க்க போறீங்க. பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். சுய தொழில் செய்யறவங்களுக்கு வருமானம் பல மடங்கு அதிகமாகும். சமுதாயத்துல மதிப்பு, அந்தஸ்து உயரப்போகுது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் அதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும். புதுசா வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது இந்த மாதிரி நிலைகள்ல யோகம் உண்டாகுது. குறிப்பா தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுது. பொதுவா சொல்லணும்னா லாப குருவின் காலம்ங்கிறது முன்னேற்றமான காலமா இருக்குது. எல்லா விதமான நன்மைகளுமே படைய போறீங்க. நீங்க எடுத்த வேலைகள் எல்லாமே நடந்தேறும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல குரு கூடவே செவ்வாய், சூரியனுடைய சஞ்சாரம் உங்களை பாதுகாக்குதுங்க. தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா லாபஸ்தானம் பலம் அடைவதனால தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க. வருமானம் கூடுது. தொழில் வளர்ச்சிக்காக நீங்க வாங்கிய கடனை அடைச்சிட்டு நிம்மதி அடைய போறீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். போக்குவரத்து, கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், கால்நடை, இயந்திரம், மருத்துவம், ஏற்றுமதி, இறக்குமதி, ரியல் எஸ்டேட், வேளாண்மை, ஹார்ட்வேர்ஸ் இந்த மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் பல மடங்குங்க. அப்ப மற்ற தொழில் செய்யறவங்களுக்கு கண்டிப்பா வளர்ச்சி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் உண்டுங்க. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ இல்ல கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரிங்க, நெருக்கடிகள் விலகுது. உங்க திறமைக்கு, தகுதிக்கு மரியாதை உண்டாகுது. நிர்வாகத்துல பாராட்டப்படுவீங்க. அரசு வேலையில் இருக்கீங்களா, எதிர்பார்த்த மாற்றம், இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குது. ஜென்ம ராசிக்குள்ள கேது சஞ்சாரம் பண்றதுனால ஆசைகளுக்கு இடம் கொடுக்காம தவறான வழியில போகாம நேர்மையா செயல்படுறது ரொம்ப அவசியம். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய களத்திர ஸ்தானத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துல சுபிக்ஷ நிலை உண்டாகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகுது. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு திருமணம் நிகழும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உடல்நிலை சீராகும். பொன் பொருள் சேருது. பொருளாதாரம் உயருது. பிள்ளைகளால பெருமை உண்டாகுது. படிப்பு, வேலை வாய்ப்புகள் இது போன்ற கனவுகள் நனவாகுது. திருமணம் ஆகாத பெண்மணிகளுக்கு கட்டாயம் திருமணம் கைகூடி வருங்க. அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல பின்தங்கி
பின்தங்கி நிலையில மாற்றம் வருது. 5ஆம் இடத்து குரு பார்வை இருக்கிறதுனால தேர்வுல அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய காலம். விரும்பிய கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும். சிலர் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு மேற்படிப்புக்காக போவீங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சனி உடல் பாதிப்பை உண்டாக்குவார். இருந்தாலும் குரு பார்த்தீங்கன்னாக்கா அதிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாருங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் லாப குரு அவருடைய பார்வையினால சூரியன் செவ்வாய் சஞ்சார நிலையை உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்குது. நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது. இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. பிள்ளைகளால பெருமை சேருது. உறவுக்காரங்க மத்தியில செல்வாக்கு உயருது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுது. சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் விநாயக பெருமானை தினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும். அடுத்து பூர நட்சத்திரம். நினைச்சது சாதிக்க போறீங்க. எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய அளவுக்கு உறவுகள் மத்தியில வெளியிலும் சரி செல்வாக்கோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பகவான் உடல்நிலையில முன்னேற்றம், மனசுல மகிழ்ச்சியை கொடுக்கிறார். நினைச்சதை நினைச்சபடியே நடத்தி கொடுக்கிறார். வேலை வாய்ப்பு, பணியாட்களுக்கு பதவி உயர்வு, நண்பர் உறவுக்காரர்கள் மத்தியில செல்வாக்கு அதிகமாகுது. சிலருக்கு புதுசா சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. மன வாழ்க்கையில முறிவு ஏற்பட்டவங்களுக்கு புதிய துணை அமையும். நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறுது. கோயில் தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைது. இதோடு இல்லாம ஒட்டுமொத்தமா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. முயற்சிகள் கூட வெற்றியாகும். எடுக்கக்கூடிய வேலைகள் லாபமாக முடியும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகுது. இதோட சூரியன் செவ்வாயுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு நன்மையை அள்ளி கொடுக்குதுங்க. அடுத்து தொழில் செய்யறவங்களுக்கு தைரியமா செயல்கூடிய நிலையில லாபத்தை அடையக்கூடிய நிலையை உண்டாக்குறாங்க. முடங்கி கிடந்த தொழில கூட இனி முன்னேற்றம் உண்டாகுது. புதிய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் வெற்றி கிடைக்குதுங்க. ஆடை ஆபரணம், ஜுவல்லரி, அழகு சாதனம், வாகன விற்பனை, கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல், மருத்துவம், ஏற்றுமதி இறக்குமதி, ரியல் எஸ்டேட், வேளாண்மை இது போன்ற தொழில்களில் பல மடங்கு முன்னேற்றம் பெறுவீங்க. மற்றபடி தொழில் செய்கிறவங்களுக்கு வளர்ச்சி உண்டு. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ இல்லை கூலி வேலை செய்தாலும் சரி லாப குருவால மன கவலைகள் விலகுது. வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுடைய திறமைக்கு மதிப்பு உண்டாகுது. புதிய சலுகைகள் கிடைக்க போகுதுங்க. ஊதிய உயர்வும் அதிகமாகுது. சிலர் வேலைக்காக வெளிநாடு போவீங்க. அரசு பணியில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் உயர்வு உண்டாகுது. ஜென்ம ராசிக்குள்ள இந்த கேது சஞ்சாரம் பண்றது தவறுக்கு இடம் கொடுக்காம செயல்படுவது நல்லது. அதிகாரத்தை தவறா பயன்படுத்திடாதீங்க. வேலையில சிக்கல் வர்றதுக்கு, விமர்சனம் வர்றதுக்கு, இடமாற்றம் வர்றதுக்கு, சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கேது உங்களை ஆட்டி படைப்பாரு. உஷாரா இருந்துக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மேன்மையான காலம். படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லா கனவுகளுமே நனவாக போகுது. குடும்பத்துல வளமும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் சிறக்க போகுது. உடல் பாதிப்புகள் விலகுது. பொருளாதாரம் உயருது. பொன் பொருள் சேருது. குறிப்பா மாங்கல்ய ஸ்தானத்துல சனி சஞ்சரிக்க போறதுனால கணவருடைய நலன்ல அக்கறை வச்சுக்கிறது நல்லதுங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்த தடைகள் விலகுது. தவறான நட்பு பிடியிலிருந்து விடுபட போறீங்க. விரும்பிய கல்லூரி, விரும்பிய பாடப்பிரிவுகளில் இடம் கிடைக்கும். அடுத்து உடலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் சரி இப்ப சரியாகுதுங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையினால குறைகள் எல்லாமே நீங்குது. அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு உயருது. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகுது. ஒற்றுமை பலப்படுது. பணப்புழக்கம் அதிகமாகுது. எதிர்பார்ப்பு நிறைவேறுது. இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. இது போன்ற நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகுது. பிள்ளைகளால பெருமை உண்டாகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடந்தேறும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகுது. நினைச்சது நிறைவேறும். அடுத்து உத்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு செல்வாக்கு உயருது. இனி வாழ்க்கையில நன்மையை மட்டுமே உண்டாக்க போகுது. செல்வம், செல்வாக்கு அதிகரிக்க போகுது. குரு வீடு, வாகனம், பட்டம், பதவி எல்லாமே வளமா கொடுக்கிறாருங்க. நீங்க இழந்தது எல்லாத்தையுமே மீண்டும் உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறார். இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள், தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே நடக்க போகுது. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில உடல்நிலையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்கிறார். மனநிலையிலுமே மகிழ்ச்சி உண்டு. அதாவது பொதுவா சொல்லணும்னா யோக பலன்கள் உண்டாகுது. இந்த குருவோடு சேர்ந்து ராகுமே உங்களுக்கு நினைச்சதை நடத்தி வைக்கிறார். குரு பார்வைகளும் சூரிய செவ்வாய் சஞ்சாரமும் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துது. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுது. தொழில் ரீதியா தொழில் மீது அக்கறை உண்டாகுது. தொழில விரிவு செய்வீங்க. முடங்கி கிடந்த தொழில மீண்டும் முன்னெடுத்து செய்வீங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். பங்கு வர்த்தகம், ஆன்லைன் பிசினஸ், ஏற்றுமதி இறக்குமதி, நிதி நிறுவனம், ஆட்டோமொபைல்ஸ், ரெடிமேட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், ஜுவல்லரி, அழகு சாதனம், டிரான்ஸ்போர்ட், பப்ளிகேஷன் இந்த மாதிரியான துறைகளில் பல மடங்கு முன்னேற்றம் இருக்கும். இது பொதுவாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா எந்த துறைகளில் எந்த தொழில் செய்தாலும் சரிங்க முன்னேற்றம் உண்டு. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி பணியிடங்கள் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள், நெருக்கடிகள் விலகுது. உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். சிலருக்கு வேலை விட்டு வேற இடத்துக்கு மாறுறதுக்கான யோகம் இருக்குது. பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடிவு வருதுங்க. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். பெண்களை பொறுத்த
பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வையினால உங்களுடைய நிலையில உயர்வு உண்டுங்க. படிப்பு, வேலை, திருமணம் இந்த கனவுகள் எல்லாமே இப்ப நனவாகுது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் முடிவு கிடைக்குங்க. உடல் பாதிப்பு மறைது, பொன் பொருள் சேருது. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுது. மனசுல நிம்மதி உண்டாகுது. அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது ஆர்வம் அதிகமாகுது. பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வுல எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் நிச்சயம் வெற்றி உண்டாகுது. விரும்பிய கல்லூரிகளில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவுகளில் இடம் கிடைக்கும். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச உழைப்பால, அலட்சிய புத்தியினால உடல் பாதிப்பு இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே இப்ப சரியாக போகுதுங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சார நிலையில சுபிக்ஷத்தை குடும்பத்துல உண்டாக்குதுங்க. செல்வாக்கு அதிகமாகுது. பொன் பொருள் சேருது. வீடு, வாசல், வண்டி, வாகனம் எல்லா கனவுகளுமே நனவாகுது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க போகுது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகுது. எல்லாத்துக்கும் மேல உங்க நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், அதிகாலையில் நீராடி தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டாகும். சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாமே நம்முடைய சிம்ம ராசிக்கு குரு பகவான் அதிர்ஷ்டத்துடைய ஒட்டுமொத்த, அதாவது கோடான கோடி நன்மையை குரு பகவான் கொடுக்கிறாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோடான கோடி நன்மையை சிம்மத்துக்கு எழுதி வச்சுக்கோங்க, பயன்படுத்துங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதை தாண்டி பொதுப்படியாக ஆலய தரிசனம், பரிகாரம், வழிபாடுன்னு சொல்லணும்னா கும்பகோணம் அருகில் உள்ள நல்லூரில் வீற்றிருக்கும் குரு பகவான் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி உடனமர் ஸ்ரீ வேதாந்த நாயகி அம்மனை வியாழக்கிழமைகளில் போயிட்டு குடும்பத்தோட வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதோட ஏழை மாணவர்களுக்கு அவங்களுடைய படிப்புக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்ங்க. நன்றி, வணக்கம்.